கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த பக்கம் சூனியக்காரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த வீடே அலங்கோலமாக கிடக்கு. எல்லாம் நம்ம சனம் கூட போராடும் போது அந்த திங்ஸ் எல்லாம் விழுந்துருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் பார்த்தா அந்த டூப்ளிகேட் செத்து கிடக்குறான். இதை அவளால் நம்பவே முடியல. முர்த்தசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த நோட்டீஸ்லாம் பறந்து அவன் மேலே விழுந்துட்டு இருக்கு. அதில் போட்டிருக்கு 2 பேர் செத்து போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படின்னா இவனும் செத்து போயிட்டானா, மிச்சம் இருக்கிறது நானும் அவளும் தானே. ஒன்று அவள் என்ன சாகடிப்பா, இல்லை அவளை சாகடிப்பா. அவளை எப்படியாவது நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்ப போனால் அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க. மரணத்தை தேடி நம்ம போகக்கூடாது, மரணம் தானாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் ஒன்றும் என்னோட மரணத்தை தேடி போகலை, அவளை காப்பாற்றுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. இந்த நூர்ஜஹானோ ஏதோ சேரிட்டி ஃபங்க்ஷன் நடத்துகிறா போல். ஸோ அதுக்காக நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு அரபி தான் வந்திருக்காரு, கூடவே அவரோட பொண்டாட்டிங்களும் வந்திருக்காங்க. 3 பொண்டாட்டியை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அதில் ஒரு பொண்டாட்டியா நம்ம ஹீரோயினி தான் மாஸ்கை போட்டு வந்துட்டு இருக்கா. அது இந்த நூர்ஜஹானுக்கு தெரியாது இல்லையா. ஸோ எல்லாரையும் வரவேற்று உட்கார வச்சு ஸ்பீச்செல்லாம் கொடுக்க போகிறாங்க போல். ஆனால் அது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினி வந்திருக்கா. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த சீடியை ப்ளே பண்ணி விடுங்க, இதில் மேயர் பண்ண சேவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளும் அப்படியே சரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த மேயரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவன் நிறையா டொனேஷன்லாம் பண்ணியிருக்கா போல். ஸோ இது எல்லாமே சும்மா மேயருங்கிற அந்த வெளி போர்வைக்கு தான். உண்மையிலே இவ தீவிரவாதிங்கிற விஷயம்லாம் அவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க பண்ண சேவையெல்லாம் உங்களுக்கே வீடியோ போட்டு காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அதில் நம்ம ஷாத் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இருக்குது. அதில் அவ வாயாலே வாக்குமூலம்லாம் கொடுத்துருப்பா இல்லையா, நான் ஒரு தீவிரவாதி, மற்றபடி இந்த மேயருங்கிறதுலாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக தான், மற்றபடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நட்புறவில் இருக்கக்கூடாது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த நூர்ஜஹான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, இது நான் இல்லை, இது நானே கிடையாது, அவள் வேற நான் வேற, என்னை பாருங்க நான் என்ன அவளை மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் அவளை நிரூபிச்சுக்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கே பொலிர்னு ஒரு கண்ணத்தில் ஓங்கி அறைய விடுறா. அடிச்சடியில் அவள் போட்டிருக்க அந்த வேஷம்லாம் கலைஞ்சிருச்சு. கிளவி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பா இல்லையா. ஸோ அந்த விக்கெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன சொல்ல போற, உன்னோட உண்மையான சுயரூபம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ நடிச்சு ஏமாத்தாத, நீ சாக வேண்டியவ தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை காமிச்சு ஷூட் பண்ண போயிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ள என்னோட ஷாத் எங்கே இருக்காரு, அவர் நீ எங்கே வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அவளோ சொல்ல மாட்டேங்கிறா. திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அவளோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு சூனியக்காரியுமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. மன்னிப்பு கேட்குறா. நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணலை, எனக்கு சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா யாருங்கிறதே எனக்கு தெரியாது, நான் வளர்ந்த விதம் அப்படி ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தீவிரவாதி ஆகிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அப்புறம் என்னோட அம்மாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காகவும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னா, உன்னோட அம்மா உண்மையிலே நல்லவளா, அவளோட சாவுக்காக நீ பழி வாங்குறதுக்கு அவள் எவ்வளோ கேடுகட்டவ தெரியுமா, என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ண ஒரு கொலைகாரியே அவள் தான், என்னோட தங்கச்சி உட்பட எல்லாரையுமே கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. டக்குன்னு இவ்வளோ எழுந்திருச்சு கண்ணை தட்டி விட்டுறா. அது அப்படியே மேலே போகுது. டக்குன்னு இவ அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி இப்போ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்பெல்லாம் என்னை எக்ஸ்போஸ் பண்ணி ஷாத் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா, ஷாதுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த சண்டையில் கண்டிப்பாக நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணை அந்த பக்கமாக தான் நான் எய்ம் பண்ணிட்டு இருந்தான் நம்ம ஹீரோயினை நோக்கி. இப்போ அந்த கண்ணை தான் தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்றைக்குமே தோக்க மாட்டேன், ஷாத் இருக்கிற இடத்த உன்னால் என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாதுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறா. ஸோ இதை பார்த்துட்டு அந்த சூனியக்காரியே ஷாக் ஆகிடுறா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அம்மாவுக்கும் மகளுக்கும் நல்லா பொருந்துது. அவளும் தான் கையாலே தான் மரணத்தை தேடிக்கிட்டா, இவளும் தான் கையாலே தான் மரணத்தை தேடிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த சசி கபூரோட சாப்டர் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினி பழிவாங்க நினச்ச 3 பேருமே செத்து போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஷாதை அடிச்சு வச்சிருக்காங்க போல். அவன் தூக்கத்தில் கூட ஜன்னத்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ இந்த ரஷ்யாவோ உன்னோட ஜன்னத்தினால தாண்டா இன்னைக்கு என் கூட இருந்த என்னோட டெரரிஸ்டான சசி கபூர் அப்புறம் அந்த சைஃப் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணமான உன்னோட ஜனத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்புனா. பின்னாடியே அந்த சூனியக்காரியம் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இப்போ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல இதெல்லாம் பண்ணுறது அந்த சனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவளை அழிக்கிறதுக்கு உன் கூட நானும் துணையாக இருக்கிறேன், உன்னோட அந்த ஷார்ப் மைண்டும் என்னோட இந்த கெட்ட சக்தி 2மே சேர்ந்தாதான் அவளை நம்ம கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சனமும் அந்த 3வது ஃபோட்டோவான சசி கபூரோட ஃபோட்டோவையுமே எரிச்சிக்கிட்டு இருக்கா. பேலன்ஸ் இருக்கிறது அந்த சூனியக்காரி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆகிலோட ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா, ஷாதை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல, அவன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷாது கிடைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அல்லா ஒரு கதவை மூடனா இன்னொரு கதவை நிச்சயம் திறப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம்
சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த சூனியக்காரியோ செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தெம்பாரு அப்படின்னு சொன்னா அப்போ கால் வருது. கால் பண்ணுறது நம்ம ஹீரோயினி தான். உடனே இவளும் சொல்கிறா, முந்திக்கிட்டு பேசுகிறா, என்ன ஷாது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியா, நீ என்னதான் கேட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்டி, சாது உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் எதுக்கு ஷாதை கேட்டு உனக்கு கால் பண்ண போகிறேன், ஏன்னா ஷாது ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிட்டாரு, அவர் என்ன தேடி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவ்வளோ பெரிய தீவிரவாதி தான் அந்த சசி கபூர். அவளே வந்துட்டு அவ இடத்துல இருந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண தெரிஞ்ச ஷாதுக்கு அங்கே இருக்கிற அந்த 4-5 பசங்களை வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வர தெரியாதா, அப்படிதான் அவர் அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட வந்துட்டாரு, இப்போ ஷாத் சேஃபாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவளுக்கும் செம டென்ஷன் ஆகுது. அந்த ரசியாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன நீ பாதுகாப்பு வச்சிருக்க அந்த ஷாதுக்கு, அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான், அந்த சனம் கிட்ட போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஷாது எங்கே இருக்காங்கிற இடம் யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு இடத்துல தான் நான் அவனை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ அவன் என்ன பொய் சொல்ல போறாளா, அதுவும் ஷாது விஷயத்துல? கண்டிப்பா இல்லை, நீ என்ன லட்சணத்தில் அவனை பாதுகாப்பாக வச்சிருக்காங்கிறத வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இது எல்லாமே நம்ம சனமோட பிளான் தான். இப்படிலாம் சொன்னா அவங்க சாதை தேடி போவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால நீ சொன்ன மாதிரியே தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சனம் அந்த சூனியக்காரி கூட ரஷ்யா போகிறதையும் பார்த்துட்டா போல. அது அந்த பொம்பளை அந்த ரஷ்யா தானே, அவ எப்படி உயிரோட வந்தா, அவ தான் செத்து போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சு பார்க்குறா. நமக்குமே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க அவள் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்ததெல்லாம். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு கேட்டால், இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாம், இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஷாதை எங்கே வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அங்கே தான் நம்ம ஷாதை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவன் கட்டி போட்ட நிலமையில இன்னுமே அங்கே தான் இருக்கிறான். உடனே இவளும் சூனியக்காரிக்கிட்ட சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, பாரு இவன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படியே அது மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி அவள் சொன்னா, ஷாத் தப்பிச்சிட்டாரு, அவர் என்கிட்ட வந்துட்டாருன்னு எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, வெயிட் இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, இது நம்மளுக்காக வச்ச ட்ராப்பு. அந்த மாதிரி நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னாதான் நம்ம உடனே பதறி அடிச்சுட்டு ஷாத் அங்கே இருக்கானு செக் பண்ணுறதுக்காக வந்திருப்போம். அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஷாத் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. இதுதான் அவளோட பிளானே, நம்மளோட முட்டாளாக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா. எஸ் அதே மாதிரியே தான் நடக்குது. நம்ம சனமே அந்த ஃப்ரெண்டுக்காரியை கூட்டிக்கிட்டு அந்த பில்டிங்க்குமே வந்துட்டா. அங்கே வந்து பார்த்தா ஒரே அமைதியாக இருக்குது. ஃப்ரெண்டுக்காரிக்கு டவுட் வந்துடுது, அவள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தானே, ஸோ அதனால செக் பண்ணுறதுக்காக ஒரு கள்ள தூக்கி அந்த பக்கமாக போடுறா. அந்த சவுண்டு கேட்டு 4-5 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. அப்படின்னா அவள் செக்யூரிட்டிக்கு ஆளெல்லாம் செட்டப் பண்ணி தான் வச்சிருக்கா போல. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த ஃப்ரெண்டுக்கார் என்ன பண்ணுறான்னா, கையோட ஒரு ஸ்மோக்கிங் பாம் எடுத்துகிட்டு வந்துருப்பா போல. அதை தூக்கி போட்டதும் அந்த இடம் ஃபுல்லாக ஒரே புகையாயிடுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவ வந்து கண்ணு வச்சிருப்பா போல, அதை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு அவனுங்களும் ஷூட் பண்ணுறானுங்க. ஸோ மாற்றி 2 பேருக்கு நடுவில் கன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த சவுண்டு இங்கே மேலேயுமே கேட்டுட்டு இருக்கு. என்ன சத்தம் கேட்குதா, என்னோட ஜன்னத் வந்துட்டா, இனி நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அந்த ரஷ்யாவுக்கு கோவம் வந்துருது. வாயை மூடுறா, இருடா நான் அதை வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து டேப் எடுக்கிறதுக்காக போயிட்டா. அந்த கேப்பில் இந்த சூனியக்காரியும் எட்டி பார்த்துட்டு இருக்கா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சனம் மட்டும் மேலே வந்துகிட்டே இருக்கா. அந்த கன் ஷூட்டிங்கில் ஃப்ரெண்டோட கையில் குண்டு பட்டுருது. இருந்தாலும் அவள் போராடிக்கிட்டு தான் இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சனம் ஓடி வரதை பார்த்துட்டு இந்த சூனியக்காரி பயந்து போயிடுறா. உடனே அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறா. அப்படி ஓடும் போது அவளோட சாரி வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆணில மாட்டிக்கிச்சு. அதையும் பிச்சு போட்டுக்கிட்டு அவள் பாட்டிக்கே ஓடிக்கிட்டே இருக்கா. அதே சமயம் இந்த ரஷ்யாவும் டேப் எடுத்துட்டு வந்து பார்க்குறா. அந்த சூனியக்காரியை காணோம், எங்கே போயிட்டா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் வெளியில் போய் பார்க்குறா. பார்த்தா அந்த பக்கமாக அந்த சூனியக்காரி ஓடிக்கிட்டு இருக்கா தலை தெரிச்சு. இந்த பக்கம் சனம் வரதும் தெரியுது. அதை பார்த்துட்டு இவ உடனே அவன் வாயில் டேப்பை ஒட்டினது மட்டும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக சனம் வந்துட்டு இருக்கா, ஆனால் அவன் இங்கேருந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஷாதோட சேருக்கு பின்னாடி பாமை செட் பண்ணிட்டு போயிடுறா. அவனோட வாயில் டேப்பை ஓட்டிட்டு போனதுனால இப்போ அவனால் கத்தியுமே சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சனமோ தேடிட்டு ஒரு வழியாக வந்துட்டா. பட் ஷாத் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. அப்போ பார்த்தா அந்த சூனியக்காரியோட புடவை அந்த கிழிஞ்ச பீஸ் வந்து அங்கே தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்குறா. நம்ம ஷாத் தான் அங்கே கை கட்டப்பட்ட நிலமையில சேரில் உட்காந்துருக்கான். பட் பின்னாடி பாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. உடனே இவ போயிட்டு, ஷாத் நான் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு பார்க்குறா. பார்த்தா பூட்டு போட்டு போயிட்டா. அப்போல்லாம் அந்த பூட்டையுமே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஷாதோ வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கான். பட் அவனால் என்ன சொல்ல முடியும், வாயில் வந்து டேப் இருக்கிறதுனால அவனால் பேச முடியல. அப்படியே அவ அதை உடச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ரஷ்யா வந்துட்டா. அவள் வந்து கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்னு, ஏன்னா நீ உன் அம்மா மாதிரியாச்சே, அவளோட திமிர்த்தனம் உனக்கும் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசுவோம். உனக்கு பழி வாங்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் செஞ்சுக்க, ப்ளீஸ் ஷாதை விட்டுரு அப்படின்னு சொன்னா அவனை நீயே காப்பாற்றலாமே, இப்போ உங்ககிட்ட 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அவனை காப்பாற்றினாதான் உண்டு, இல்லைனா அவனோட சேர்த்து நீயும் மேலே போயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைமரை ஆன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இருந்து போயிடுறா. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல. டைமரை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள இவன் அந்த பூட்டை உடச்சு ஷாதை காப்பாத்தி ஆகணும். ஷாதை நம்ம சனம் காப்பாற்றுவாளா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.